முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை. ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அத்தேசத்தை பிற்காலத்தில் மகிமைப்படுத்துவார். 8வது அதிகாரத்தில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவர்கள் மீது தேவனுடைய கோபம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்திலும் குறிகாரரிடத்திலும் விசாரிக்கிறவர்கள் அந்தகாரத்திலே தள்ளுண்டு அலைவார்கள். அவர்கள் வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்காமல் ஜீவித்தார்கள். துன்மார்க்கமாய் ஜீவித்த அவர்களுக்கு தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு வரும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். செம்மையானவர்கள் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவர்கள். செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் உதிக்கும். துன்மார்க்கர் அந்தகாரத்தில் தள்ளுண்டு அலையும் போது நீதிமான்களுக்கோ வெளிச்சம் உதிக்கும். நீதிமான்கள் சிறிது காலம் இருட்டில் இருப்பது போல இருப்பார்கள். ஆனால் அவர்கள் நீண்ட காலத்திற்கு இருளில் இருக்க மாட்டார்கள். தேவனுடைய ஜனங்களுக்கு சில சமயங்களில் கஷ்டமான காலங்கள் வரும். ஆனாலும் அந்த கஷ்டங்கள் சீக்கிரத்தில் அவர்களை விட்டு நீங்கி போகும். துன்பங்களுக்கு மத்தியிலும் அவர்களுக்கு ஆறுதல் உண்டாயிருக்கும். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. கலக்கமடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை. துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை. கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. 2 கொரிந்தியர் 4:8-9. அறியப்படாதவர்கள் எண்ணப்பட்டாலும் நன்றாய் அறியப்பட்டவர்களாகவும், சாகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் உயிரோடு இருக்கிறவர்களாகவும், தண்டிக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் கொல்லப்படாதவர்களாகவும், துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுதும் சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐசுவரியவான்கள் ஆக்குகிறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எண்ணப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாகவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். 2 கொரிந்தியர் 6:9-10. நீதிமான்கள் சிறிது காலம் துன்பத்தை அனுபவித்தாலும் அவர்கள் அந்த துன்பத்தில் அழிந்து போவதில்லை. நீதிமான்களின் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏசாயா தீர்க்கதரிசி நீதிமான்களுக்கு வரும் ஆசீர்வாதத்தை பற்றி சொல்லும்போது, ஆகிலும் அவர் செபுலோன் நாட்டையும் நப்தலி நாட்டையும் இடுக்கமாய் ஈனப்படுத்தின முந்தின காலத்தில் இருந்தது போல அது இருண்டிருப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அவர் கடற்கரை அருகிலும் யோர்தான் நதி ஓரத்திலும் உள்ள புறஜாதியாருடைய கலிலேயாவாகிய அந்த தேசத்தை பிற்காலத்திலே மகிமைப்படுத்துவார். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. என்னை தவிர தேவன் இல்லை. என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசையிலும் அது அஸ்தமிக்கிற திசையிலும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை. ஒளியை படைத்து இருளையும் உண்டாக்கினேன். சமாதானத்தை படைத்து தீங்கையும் உண்டாக்குகிறவர் நானே. கர்த்தராகிய நானே இவைகள் எல்லாம் செய்கிறவர். ஏசாயா 45:5-7 வரை. தேவன் ஆதியிலே வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார், இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். தேவன் பகலுக்கும் இரவுக்கும் எல்லைகளை உண்டு பண்ணினார். தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே சிறிது காலம் இருள் வருகிறது. அதன் பின்பு இருள் மறைந்து வெளிச்சம் உண்டாகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு சிறிது காலம் இருளாயிருந்தாலும் பின்பு வெளிச்சம் வரும். மேசியா வரும்போது யூதா தேசத்தில் காணப்படும் ஆவிக்குரிய இருளை ஏசாயா இவ்வாறு ஒப்பிட்டு கூறுகிறார். பாஷாவின் காலத்தில் சீரியாவின் ராஜாவாகிய பெனாதாத்தால் நியாயம் தீர்க்கப்பட்டது போல் இருக்கும். இஸ்ரவேலில் ஆசகேலின் கொடுமையான படையெடுப்பு போல இருக்கும். மேசியா வரும்போது இருளில் நடக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண்பார்கள்.